கேட்டாயா? தட்சனின் யாகத்தை அழித்ததோடு அல்லாமல் என்னையும் படாத பாடுபடுத்தி விட்டார். பிறகு எல்லோரும் வந்து சொல்ல சாந்தமடைந்து விட்டார். முடிவில் இதுவும் எனது நாடகத்தில் ஒன்று என வேடிக்கையாக சொல்லிவிட்டார். நல்ல நாடகம் இது. இன்னும் அவர் விளையாட்டை கேள். நீ குழந்தையா இருக்கும் போது ஒரு முறை உன் தந்தையிடம் வேதத்திற்கு விளக்கம் கேட்டேன். ஒப்புக்கொண்டு உபதேசிக்க தொடங்கினார். அந்த சமயம் நீ வந்தாய். பிரணவத்துக்கு பொருள் கேட்பதை விட்டு பிள்ளை பாசத்தில் உன்னிடம் சற்று விளையாடினேன். அதை கண்டு ஆத்திரமடைந்தார் உன் தந்தை. அதன் காரணமாக ஈசனின் மனைவி என்ற நினைவையே இழந்து மீனவ பெண்ணாக பிறந்தேன்.
கயற்கண்ணியம்மா, கயற்கண்ணியம்மா, நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி பெண்ணே, யாரை நினைத்து நீ ஏங்குறியோ அந்த மர்மத்தை என்னிடம் சொல்லிடம்மா. கொடுந்தமிழ் புலவரே, கடுந்தமிழ் கவிஞரே, சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே, அதை கொல்லுதல் முறையல்ல, விட்டுவிடும். சரி சரி, விட்டுடுறேன். இனிமே வசன் நடையிலே பேசுறேன். ஆமா, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? பொன்னி, இன்று எனக்கு விளையாட்டில் மனம் செல்லவில்லை. ஏம்மா? உலகத்தில் உள்ளவர்கள் உயர்வதற்கு வழிவகுத்த இறைவன் நமது மீனவர்களை மட்டும் அன்றாடம் செத்து செத்து பிழைக்கும் நிலைமையில் படைத்திருப்பது எதனால்? இது ரொம்ப கஷ்டமான கேள்விமா. இதுக்கு நம்மளை படைச்ச ஆண்டவனே வந்துதான் பதில் சொல்லணும். அந்த ஆண்டவன் மட்டும் என் எதிரிலே வந்தால் படைப்பிலே இத்தனை ஓரவஞ்சனை ஆகாதென்று நன்றாக கேட்டு விடுவேன். நீங்க மட்டும் தான் கேட்பீங்களா? நான் கூட தான் கேட்பேன். ஆனா அவர் வரணுமே. ஏன் வரமாட்டார்? மனதை ஒருநிலைப்படுத்தி பக்தியோடு வழிபாடு செய்தால் கூப்பிட்ட குரலுக்கு ஆண்டவன் மறுகுரல் கொடுக்காமலா போய்விடுவார்? வருவார் அழைத்து வாடி என்று தானிருக்கும் இடத்திற்கு கடவுளை கூப்பிட்டவர்களும் இந்த வையகத்தில் உண்டு. பாவம், இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகிறது? அது சரி, நீங்க தலைவர் மக, நிறைய படிச்சிருக்கீங்க. எனக்கு எங்க இதை பத்தி எல்லாம் தெரிய போகுது? ஏதாவது விளையாட்டு விளையாடுவேன். விளையாடுவோமா? சரி, உனக்காக வருகிறேன். என்ன விளையாடலாம்? 5 கல்லு வச்சு அம்மானை ஆடலாமா? அது அழுத்து போன ஆட்டம். வேண்டாம், மணல் வீடு கட்டி விளையாடுவோமா? பொன்னி, அந்த விளையாட்டு பெரிய இலக்கிய விளையாட்டு. அதற்கு அறிவு வேண்டும். அறிவா? அது வேண்டாப்பா. பூச்செண்டு கட்டி ஆடுவோமா? புளித்து போன ஆட்டம். விடுகதை? பழைய கதை. கண்ணாமூச்சி? என்ன மூச்சு? கண்ணை கட்டி விளையாடலாமாங்கிறதே குழந்தை அவ்வளவு தெளிவா சொல்லுது. சரி, ஆடலாம். ஆடலாமா? யார் கண்ணை முதல்ல கட்டுறது? நானே கட்டிக் கொள்கிறேன். அப்பா அப்பா, தல 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 தல. கண்ணை கட்டி இன்னைக்கு பாரு. கண்கட்டி வித்தை. ஒரு பெண் பிள்ளை எதிரே வருவது உங்களுக்கு தெரியவில்லை? ஒரு ஆண் பிள்ளை முன்னே வருவது உனக்கு புரியவில்லை? நான் தான் கண்ணை கட்டி கொண்டிருந்தேனே. உன் கண்ணை திறந்து ஆட்கொள்ளவே நான் வந்திருக்கிறேன். யாரையா நீங்கள்? நீ யார் பெண்ணே? இந்த பகுதியில் உள்ள மீனவர் தலைவரின் மகள். பெயர்? கயற்கண்ணி. கயற்கண்ணி. அங்கேற்கண்ணி மீனாட்சி போல் அருள் வடிவமாக காட்சி அளிக்கிறாயே தேவி. என்னையா இது? ஆண்டவனே மனித வடிவில் வந்து பேசுவது போல் பேசுகிறேன். உண்மைதான், அவன் பெயர்தான் எனக்கும். சொக்கன் என்பார்கள் என்னை. எங்கே போகிறாய்? விடுங்கள் கையை. கையை விடுங்கள். பொன்னி, பொன்னி. விடுங்கள், விடுங்கள். பொன்னி, பொன்னி.